ட்ரெய்லர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நியூ அட்டம்ப்ட் சூர்யாவுக்கு. எப்பயுமே ஆக்ஷனு இல்லை போலீஸ் மூவி அந்த மாதிரியே பார்த்துருக்கோம் நம்ம. பட் இது வந்து இப்போ இது ஒரு ட்ரெண்டாக இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி ஒரு படம் வர்றது. ஸோ இப்போ இவர் ஒரு புதுசாக அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்தால் தான் தெரியும் படம். மேபி டிஎஸ்பி வந்து மோஸ்ட்லி செட் ஆகும் இவரோட படத்துக்கு. ஐ திங்க் இதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்க்கலான்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் சூர்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மூவியெல்லாம் நல்லாயிருக்கும். கான்செப்ட் கூட நல்லா எடுப்பார். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் மூவி வந்த பிறகு கண்டிப்பாக பார்க்கலாம். ட்ரைலர் பார்த்தேன். ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப பக்காவும் அழகாக சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்துக்கு ரொம்ப நாங்கள் ஒரு வருஷமாக நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் சூர்யா வந்து இந்த படத்தில் கன்ஃபார்மாக அந்த ஆசையை நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ட்ரைலரே பார்க்காவ செம ஸ்பீடாக சூப்பராக இருக்குது. படம் வந்து எல்லாருக்கும் சூர்யா ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் நல்ல ஃபெஸ்டிவல் தான் நான் எதிர்பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நல்லா பார்க்க நல்லா இருக்கு. நான் படம் சூர்யாவோட கெட்டப் சூப்பராக இருக்கு. கெட்டப்பு அது அந்த கெட்டப் மாதிரியே இல்லை. ஆனால் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த கெட்டப் இல்லாமல் வேறு கெட்டப் கொஞ்சம் போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதே நல்லா இருக்கு தான். ஓகே தான். ஆமாம், எப்பயுமே ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் சிவாது இருக்கும். மோஸ்ட்லி யார் தான் இருந்தாலும் ஐ திங்க் இதுலேயுமே ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கும் தான் நினைக்கிறேன். மேபி அது ட்ரெய்லரில் காட்டாமல் கூட இருந்திருக்கலாம். பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எப்படியும் இப்போ நம்ப முடியாது. மேபி அது உள்ளுக்குள்ளே ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கலாம். பட் சுத்தமாக இல்லாமலும் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாகவும் இருக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் சிலதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே கிராஃபிக்ஸ் நல்லா தெரிஞ்சிடும். பட் இதில் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா. பார்த்த வரைக்கும் அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியல. மேபி படம் வந்ததுன்னா நமக்கு ஃபுல்லாக தெரியும். ஓகே. படம் ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ண பார்த்ததுக்கு கெட்டப்பும் சரி எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ப்ரோ, இது நல்லா சூர்யா ஆக்ஷன் படமாகவும் சென்டிமெண்ட் படமாகவும் பார்த்துருந்தோம். இந்த படம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு. எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்கல. பட் எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது, பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் இதே மாதிரி வந்து அட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. பட் சில பேருக்கு வந்து அது நல்லாயிருக்கும். பட் சூர்யாவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் நிறைய வித்தியாசமான கேரக்டருக்கு இது ஒன்று ஓகே. சூர்யாவோட கெட்டப் இட்ஸ் குட். நார்மலாகவே அவர் நல்லாவே இருப்பார். இந்த மூவியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். மூவி பார்த்தா ஐடியா வரும். புதுசாக தான் இருக்குது. பட் ஃபுல்லாக மூவி லான்ச் ஆன பிறகு தெரியும் அது எப்படி இருக்குது கான்செப்ட் எங்கே இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவோட தான் இருக்குது. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேண்டசி படம் மோஸ்ட்லி அவ்வளோவா ஆவரேஜாக தான் போயிருக்கு. ஆமாம், இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹைப் இருக்குல்ல. கரெக்டு. ஏன்னா இப்போ டிஃப்ரெண்ட்டான டேரக்டர் இது மாதிரி எடுக்காத ஒரு டேரக்டர்ன்றதுனால ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷன் வரலாம். அது வந்து ரீச்சாகவும் ஆகலாம். ரெண்டு விதமாக இருக்குது. நல்லா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக செம்ம பெரிய ஹிட்டு. பட் ஏதாச்சும் நெகட்டிவ் கொஞ்சம் வந்ததுன்னா டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ரெண்டு பக்கமும் நம்ம யோசிக்கணும். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படமாக எடுக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இது மாதிரி ஹிட் ஆச்சுன்னா தான் அவங்க வந்து இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. ஐ திங்க் இது ஒரு கம்பேக்காக தமிழ் சினிமாவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ப்ரோ, எல்லாமே பக்கா தான். ட்ரெய்லர் பார்த்தோன்னே படம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ரொம்ப நிறைய இருக்குது ப்ரோ. சூர்யாவுக்கு ஒரு நல்ல கம்பேக் படம். சூர்யா கன்ஃபார்மாக கம்பேக். ஏன்னா இந்த படத்துக்கு எல்லாம் அதிக நாள் எல்லாமே ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக இது சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்காக படமாக தான் அமையும். ஃபேண்டசி திரைப்படம் மாதிரி இருக்கா? வேறு லெவலில் இருக்குண்ணா. அந்த படம்லாம் வேறு லெவலில் இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குண்ணா. எந்த தேட்டரில் ஓட்டினா நல்லாயிருக்கும். சூப்பராக நல்லாயிருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுன்ற ஃபீல் வருதா? இருக்குண்ணா. படம் இப்போவே பார்க்கணும்னு ஃபீல் ஆகுது. படம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே.